வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். ஜோதிடத்தில் பல நிலைகள் உண்டு. அதில் மருளாளிகள் ஜோதிடம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டுங்க. அதை தான் குறி கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் கிராமிய தேவதைகள் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில்களில் உடுக்கடிச்சு இந்த தேவதைகளை அழைச்சி உடலில் இறக்கி அவங்க மருள் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம கேட்குறப்ப அவங்க இந்த பொருளை பலியிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலுமிச்சை பழத்தை அறுத்து போடுறது அல்லது உயிரை பலியிட்டு அவங்களுக்கு உணவாக படைச்சி வழிபாடுகள் செய்ய சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் கிராம மக்கள் நிறைய நம்புவாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலில் கேட்கலாம், தப்பு கிடையவே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படியும் செய்யலாம், அதோடு விட்டுறணுங்க. ஏன்னா இந்த வகையான ஜோதிடத்தை அந்த கோயிலில் சொல்கிறாங்க, இந்த கோயிலில் சொல்கிறாங்க, அங்கே போய் கேட்க போகிறேன், இங்கே போய் கேட்க போகிறான்னு நம்ம தடுமாறி பல நிலை உள்ள கோவில்களுக்கு போய் கேட்க ஆரம்பித்தோம்னா நம்ம உடல் கெட்டு போயிடும், பணம் விரயமாகும். ஏன்னா ஒவ்வொரு கிராமிய தேவதை கோவில்லையும் ஒவ்வொரு விதமான தேவதைகளை தான் வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க. மேலும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போன ஆன்மாக்களை வசியம் பண்ணி வச்சு அவங்க குறி பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுடைய ஆன்மாவுக்கு சரிப்பட்டு வராது, சரிங்களா? அதனால தான் நான் ஜோதிடம்னு சொல்லி போகிறப்ப சில நிலைகளில் உள்ளதை தவிருங்க, எல்லாரும் போய் அதை மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க. இப்போயும் அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய குலதெய்வ கோவில்னு அருளாக அந்த தேவனும் தேவியரும் ஏதாவது சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து கேட்டு அதுக்குண்டான பரிகார முறைகளை செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் இதே ஒரு வேலையாக வச்சு எல்லா இடத்துலையும் போய் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு, சரிங்களா? ஏன்னா இது போல் நடந்து அனுபவப்பட்ட நபர்கள் நிறைய எங்கிட்ட வேதனைப்பட்டு பேசும்போது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. உடல்நலம் பாதிச்சோ, குடும்பம் பாதிச்சோ, இல்லை மேலும் மேலும் அவங்க விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை செய்ய சொன்னாங்க, அதை செய்ய சொன்னாங்க, சேவலை புதைக்க சொன்னாங்க, பன்னியை பலியிட சொன்னாங்க, பன்னி நெய்யில் விளக்கு போட சொன்னாங்க, வராகியோட அருள் கிடைக்குன்னு சொன்னாங்க. இப்படி மாதிரி நிறையா விஷயங்களை தவறான புரிதல்களோட செய்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் உங்கள் குலதெய்வம் கோயிலில் கேட்டு அதை மட்டும் செய்யுங்க, சரிங்களா? இது போல் அருளாளர்கள் ஜோதிடம் சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து உட்காந்து ஜோசியம் சொல்கிறவங்க. குதிக்க மாட்டாங்க, அருவாள் மேலே நிற்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. அழகாக அமைதியாக உட்காந்து பொறுமையாக சொல்லிட்டு போவாங்க. உபாசகர்களும் இப்படி தான், உபாசனை தெய்வங்களை வைத்து அவங்களும் இப்படி தான் ஜோதிடம் சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேறு நிலை, அதாவது தெய்வ நிலைன்னு சொல்லலாம். தெய்வ நிலையில் வர்றதான் அருளும் உபாசனைகளும். தேவதை நிலையில் இருக்கிறது மருள். நல்லா புரிஞ்சுக்கங்க, மருள் வேறு, அருள் வேறு, சரிங்களா? அப்போ இந்த ஜோதிட நிலையில் நிறையா பிரிச்சுக்கிட்டே போகலாங்க. சிலர் நெகட்டிவ் பாசிட்டிவ் விஷயங்களே புரிஞ்சிக்காமல் இது போல் விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. எல்லா ஜோசியதாரன்னு திட்டுறது உண்டு. எல்லா ஜோதிடமும் பொய்ன்னு சொல்கிறது உண்டு. நாம் விழிப்போடு இருந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எதுவுமே பொய்யில்ன்றது புரியும். நன்றி. சிவாய நமः.